இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது குடும்பத்துல வந்து பாருங்க காசு பணம் வசதி தனப்பிராப்தி அதெல்லாம் பெருசா கெடுக்காது. ஆனா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது மேலும். கண்டக சனியா இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. பொதுவா கண்டக சனி அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. அவர்னால வரக்கூடிய இன்னல்களும் இடையூறுகளும். குரு தொழில் குருவா இருக்காரு. அப்ப தொழில்ல ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் மேன்மை ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவார். டிசம்பர் 3 வரைக்குமே அவர் லாப குருவா தான் இருக்காரு. அப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ லாபம் அப்படின்றது வரது உறுதி. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கிறோங்க. அக்டோபர் 18 வரைக்கும் ஒரு பலன், அக்டோபர் 18க்கு மேல வேற பலன். அதை நீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, நம்மளுக்கு கன்னி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்க்கை. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது குடும்பத்துல வந்து பாருங்க காசு பணம் வசதி தனப்பிராப்தி அதெல்லாம் பெருசா கெடுக்காது. ஆனா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது மேலுங்கும். காலையில ஒரு பஞ்சாயத்து, சாயங்காலம் ஒரு பஞ்சாயத்து, நைட் ஒரு பஞ்சாயத்து அப்படி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா கவலைப்பட வேண்டாம். அதை வந்து நம்மளோட புத்திசாலித்தனத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும், ஓவர் கம்மும் பண்ணிக்க முடியும். நிறைய நேரம் எது புத்திசாலித்தனம், அந்த பஞ்சாயத்துல தலையிட்டு அதை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருக்கிறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஆக அமைதியா இருக்கீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். இது அக்டோபர் 18 வரைக்கும் திருப்பி இதே ரவுண்டு திரும்பி வரும். புரியுதுங்களா? அப்ப ஃபேமிலியில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் மேலோங்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கும் மேல நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணலாம், நம்மளோட பேசி நம்மளோட புத்திசாலித்தனத்தினால இந்த குடும்பத்துல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ற மாதிரியும் அமையும். ஸோ இது மைனஸ் கிடையாது, ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வந்துருமே. இதெல்லாம் ஒரு விதத்துல உண்மை. ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை நினைச்சு பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா 2026 மே மாதம் வரைக்குமே ராகுவை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப சத்ருக்கள் அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க, மண்டிடுவாங்க. மற்றபடி இந்த கடனை பத்தியோ இல்ல நோயை பத்தியோ நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். குரு நல்லிஃபை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சனி கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனியா இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போதும் அவரை பத்தியும் பெருசா கவலைப்பட வேண்டாம். அவர்னால வரக்கூடிய இன்னல்களும் இடையூறுகளும். பொதுவா கண்டக சனி அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது தேவை. அதை பத்தி நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்ப என்னங்க நாங்க வண்டி எப்படி வேணா கச்சா மிச்சான்னு ஓட்டலாமா அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி பொறுப்பா ஓட்டிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி ஓட்டிட்டு இருங்க. சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம், சனியை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான். குரு தொழில் குருவா இருக்காரு. அக்டோபர் 18 வரைக்கும் அவர் தொழில் குருவா தான் இருப்பார். அப்ப தொழில்ல ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் மேன்மை ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவார். உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தோணும், நம்ம வந்து தொழில இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாமா, அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாமா, தொழில் என்ன செஞ்சா நல்ல ஒரு லாபம் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். நீங்க ஒரு கன்சர்ன் வச்சு நடத்தீங்களா, வெளியே 2 இடத்துல பிரான்சைஸ் எடுக்கலாமா, இல்ல ஆன்லைன்ல பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள்ல சக்சஸோ ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது அக்டோபர் 18 வரைக்கும். அக்டோபர் 18 தொழில் குரு வந்து 10ஆம் பாவத்துல இருந்து மாறி 11ஆம் பாவம் கடகத்துக்கு போறாரு. கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று உட்கார்றாரு, லாப குருவா உட்கார்றாரு. அப்ப லாப குருவா உட்கார்றாரு அப்படின் போது அவர் எவ்வளவு நாள் வரைக்கும் லாப குருவா இருப்பாரு, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 வரைக்குமே அவர் லாப குருவா தான் இருக்காரு. அப்ப அக்டோபர் மாதம் முழுசும் ஒரு லாப குருவா தான் இருக்காரு இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ லாபம் அப்படின்றது வர்றது உறுதி. அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரர்களோட ஒரு சப்போர்ட், ஒரு ஆதாயம் இது எல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பெருசா எனக்கு கோடி கோடியா அவங்க காசு கொடுத்துதான் சப்போர்ட் அப்படின்றதுல ஏதோ ஒரு விதத்துல அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இதுவும் பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்ரன் காம்பினேஷன். இது அக்டோபர் 9 வரைக்கும் தான் இந்த கேது சுக்ரன் காம்பினேஷன். அப்ப அக்டோபர் 9 வரைக்கும் பலன் எப்படி இருக்கும்? நான் வந்து பாருங்க ஃபாரினுக்கு டூர் போனேன், என் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சேன். நானே ரொம்ப இளம் வயசுதாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன், வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி பாருங்க, நான் வந்து எனக்கு ரொம்ப நல்ல கார் வச்சிருக்கேன், பட் ஒரு லாவிஷான கார் வேணும், நான் ஜாப் வருவாங்க. இது எல்லாருக்கும் அப்ளை பண்ணிக்காதீங்க. அவங்கவுங்களோட ஒரு ப்ரொஃபஷனு, அவங்களோட ஒரு ஸ்டேட்டஸ், அவங்க செய்யக்கூடிய தொழில் ஏத்த மாதிரி
அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பலன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு விதத்துல என்னோட வீடு வந்து பாருங்க, உள்ள நல்லா இப்பதான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். பட் இன்டீரியர்லாம் இல்லாத எனக்கு பிடிக்கல. நான் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். அதாவது 12ஆம் பாவம் சுக்கிரன் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணணும், எனக்கு நகை நட்டு வாங்கிக்கணும். நீங்க லேடிஸ் இருக்கீங்கன்னா எனக்கு நல்ல வந்து பாருங்க ஒரு பட்டு சாரி எல்லாம் நிறைய வாங்கிக்கணும், இந்த மாதிரிலாம் தோணும். இதெல்லாம் மைனஸா? பெரிய மைனஸ் கிடையாதுங்க, எல்லாமே பிளஸ் தான். நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு இல்லாம வேற என்ன. அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு 2க்கும் மற்றும் 9க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப அக்டோபர் 9 வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து பாருங்க ஒரு குட் லக், ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றது இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் தொட்டது தொடங்குற மாதிரி இருக்குங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே பிளஸ்ங்க இல்லைங்களா? சரி, அக்டோபர் 9க்கு மேல சுக்கிரன் வந்து பயிற்சி ஆயிடுவார். பயிற்சி ஆகி கண்ணில வந்து உட்கார்றாரு. அப்ப கேது உங்க தனிச்சு நிப்பார். அப்ப கேது அக்டோபர் 9ல இருந்து அக்டோபர் முடிய என்ன கேது கொடுப்பார்? ரொம்ப சிம்பிள். எனக்கு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு தோணுது, இறை உணர்வு, இறை ஆற்றலை அடையணும்னு தோணுது, கோயிலுக்கு போகணும்னு தோணுது, தீர்த்த யாத்திரை போகணும்னு தோணுது, தனிமையா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, எனக்கு சுத்தணும்னா சுவாமி கூட தான் சுத்தணும், நான் யார் கூடயும் ஒருத்தர் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிராவல் பண்றது யாரா இருக்கலாம்? ஒண்ணு இறைவனா இருக்கலாம், இல்ல சித்தர்களா இருக்கலாம், இல்லைன்னா மனசாட்சியா இருக்கலாம். இவங்க கூட எல்லாம் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு தோணுது. எனக்கு எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆக பிடிக்கல. இதெல்லாம் பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் தாங்க, மைனஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்டோபர் 9 நான் முன்னமே சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருந்து மாறி உங்க சுயஸ்தானத்துக்கு வர்றார். சுயஸ்தானத்துல வந்து நீச்சம் பெற்று அமர்றார். பொதுவா கண்ணியில வந்து புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்றார், சூரியனோட அமர்றார். பொதுவா சூரியனோட சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நீச்சபங்க யோகம் அப்படின்றது பெறுவார். அப்படின்னா என்ன, ஒரு பெரிய யோகமா எனக்கு லாட்டரி சீட் அடிச்சணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. சுக்கிரனால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது பகுதியா குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சுயஸ்தானம் எனக்கு என்னோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்குது. நான் சுக்கிரன் வந்து பெருசா கெடு பலன்கள் கொடுக்க போறது இல்லை. அப்ப நான் என்ன வந்து நீட்டா டீசெண்டா நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பட் என் மைண்ட் வந்து அப்பப்ப கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேரோட பழக பிடிக்கல, முக்கியமா லேடிஸோட பெருசா பழக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் கிடையாது. அப்பப்போ மூடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லிட்டரலி டவுன் ஆகுற மாதிரி தோணும். நிறைய நேரத்துல வந்து பாருங்க எனக்கு பயங்கரமா நான் சாதிக்கணும், பிளஸும் மைனஸும் கலந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள் நான் சாதிக்கணும், நான் வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை வந்து என்னோட திறமையை நான் மற்றவங்க முன்னாடி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி தோணும். பெருசா கவலைப்படணுன்றது இல்லை, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கவலைப்பட வேண்டாம். ஆனா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு பயங்கர திறமைசாலி, என்னை விட புத்திசாலி இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரியும் தோன்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆப்வியஸ்லி கன்னி அதீத புத்திசாலிகள், ரொம்ப டேக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப புத்திசாலித்தனம். புதன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே அதீத புத்திசாலித்தனம் மேலோங்கோ அப்படின்றது உண்மைதான். பட் நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்கும் அக்டோபர் 18 வரைக்கும். அக்டோபர் 18க்கு மேல உச்ச குருனோட பார்வை சனி மேல விழுந்தால சனி நல்லிஃபை ஆயிடுவார். அப்ப அக்டோபர் 18 வரைக்கும் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க 2ஆம் பாவம் நான் முன்னமே சொல்லிட்டேன். 2ஆம் பாவம் ஓகே, அதை சொன்னேன். பட் பியாண்ட் தட் அக்டோபர் 18 2ஆம் பாவத்துக்கு திருப்பி சூரியன் போய் இணைவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியனும் போய் இணையறதுனால முன்னமே நான் சொன்னேன், குடும்பத்துல இருக்கவங்களாம் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த அக்டோபர் 18க்கு மேல வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா அப்பா நான் தான் வந்து பெரிய டாமினேட்னு, மாமனார் கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாமே, அப்பா நான் தான் டாமினேட்னு, நான் சொல்றதுதான் கேட்கணும்னு, மாமனார் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சில பல ஆளுமையினால பிரச்சனைகள், வீட்டுல இருக்க நபர்களோட ஆளுமையினால பிரச்சனைகள், வீட்டுல இருக்கவங்களுக்கு குட்டி குட்டி பஞ்சாயத்து, ஹெல்த் இஷ்யூஸ், அது வந்து பாருங்க அப்பாக்கா இருக்கலாம், மாமனார் மாமியாருக்கா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள்ன்றது வரும். அதையும் நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ணிடுவீங்க. பியாண்ட் தட் அமைதியா இருக்கிறது நிறைய விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓவர் கம் பண்ண முடிஞ்சா நீங்க பேசி சமாளிக்கக்கூடிய விஷயமா இருந்தா பேசி சமாளிங்க. பேசி சமாளிக்க முடியாத விஷயமா இருந்தா அமைதி அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஆயுதமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக எங்களுக்கு வந்து பாருங்க இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நான் சில பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த விதத்துல அமைதியா இருங்க, ஹெல்த்ல கவனம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே இந்த அக்டோபர் மாதம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.